அம்பு
தம்பி வாடாங்க. கை சாப்பாடு இல்லாம எப்படி பத்தி அவருள்ள போச்சு அவரு வேண்டாம் தம்பி. இப்படி அழகான தெய்வீக ராஜ்யசபை, இந்த ராஜ்யசபை முன்பதாக எனக்கு கூட பேசுறதுக்கு ஒரே ஒரு குஞ்சு கூட இல்லையாடா தம்பி? இவளே குஞ்சு செய்ய சொல்லிட்டாங்கறா, குஞ்சு தேடிட்டு வந்துக்கிறான் தம்பி. யாருக்கிட்டடா போகட்டும்? நம்ம யூடியூப் சேனல் சேகரன்கிட்டே போ. அவெல்லாம் எனக்கு பிறந்தவன் கூட பிறந்தவன். அங்க போனா போ. ஏன்னா வேமனேரி ஐநாறு கோயில் பூசாரி வெங்கடாச்சலம் ஐயாட்டு போ. நல்லா என்ன பூசாரி கிட்ட போறவளாடா தம்பி? இல்லன்னா நம்ம லோகநாத பம்பகாரன் கிட்ட போறியா? போற மாதிரி தெரியல, கிட்ட நிக்கிறது கூட ஆள் இல்ல. அப்படியா? ஆமா. என்ன எனக்கு கூட பேசுறதுக்கு நல்ல ஆறு அறிவு உள்ள மனிதனா வேணுங்க. சரியா? எப்படி எப்படி ஆளுக்கு தெரியுமா? 7 அடி உயரம், 3 அடி பாடி கட்டு, அப்படி பல 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 பலன்னு ஆள் இருப்பான். ஆமா. சரி. எப்படின்னா அப்ப 2 வாட் யூ மீன்? தாய் 1 அப்ப 2. ஏண்டா தாய் கூட 2 இருக்கலாம், அப்பா ஆனா 1 இருக்கலாம். இது எப்படி எப்படின்னு சொல்றேன் கேளு. கழுத்துக்கு மேல குதிரை மழுகுல்றா. குதிரைதான் அவங்க அப்பா, அவங்க அம்மா குதிரை மேய்ச்சி இருந்து பாரு, குதிரைக்கு பிறந்துட்டான். கழுத்துக்கு கீழே வந்து மனுஷனுக்கு அவங்க அப்பனுக்கு. அப்படி குதிரைக்கு பிறந்தான்னு சொல்றியா? அவன் எப்படி அவன் கிடைக்குவானே கடிச்சு கட்டுறது? குதிரையா பத்தியா? இப்ப ஏற்பட ராஜ்யசபையில வந்து ஒரு பிறந்தவங்க எங்க அக்கால என்ன முன்னாடி கை தூக்கி போயிடுச்சு. எப்பறம் நீ தாண்டா பிறந்தவன் எவ்வளவு ரோசமா பத்தியா வந்துட்ட. கொதிக்குதா கொதிக்குதா? பார்த்து வெடிச்சிட்டு போகுது, நீ போய் உட்காந்து ஓடு. இல்ல எங்க வீட்டு போட்டு தூக்கிட்டு போய் நீ என்ன அடிக்கலாமா? வாடா இப்படி கஷ்டப்பட்டு மெட்ராஸ்ல போய் சினிமா நடிக்கிறவளை கூட்டிட்டு வந்து இந்த தேதியை புக் பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராம் மிக்ஸ் பண்றதுல போதும் போதும் ஆகுது. நீ என்னடா ஓட கண்ட பக்கம் இட்டேரி கண்ட பக்கம் வீட்டு ஓடுற மத்தியாடா? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு என் பிறந்தவன் மத்தியாடா எப்படி வந்து கேட்கறான்? பூமிடா எட்ட மாட்டுக்குது. அதுக்குதான் பிள்ளையாரு கூட கொஞ்சம் அவசரமா ஒண்ணும் இல்ல, 2 பேரும் ஜோடி படுத்து நல்லா தாங்குது. இன்னொரு சார் மகளை எப்படா தெரியுமா? அப்பனம்பா இவன் இத்தனை பேர் அடிக்கிறான், கோமாரத்தை அடிச்சுவான், மொத்தங்களை அடிச்சா மட்டும் கேக்குற. அன்பு எங்க அம்மாவோட உள்ள போட படைங்க அது பிறந்தவனே. நான் அப்புறம் மேல உன்னை கூப்பிடுறேன், நீ வா. ஏண்டா 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 சூடு கட்டவனே, சொர்ண கட்டவனே, ஆளா பாரு, முச்சா பாரு, முகரியா பாரு. ஏடா 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 அவளுக்கு பிறந்தவனே, இவளுக்கு பிறந்தவனே, ஏடா சூடு கட்டவனே. ஏண்டா இத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன தொட்டு தூக்கிட்டு போறியே, நீ என்ன ஜாதியா ஜனமா ஒட்டா வரவா பெத்தா பிறப்பா எங்கிட்டா நாயிடியா பொறவாக்கு நாயே? ஏண்டி எறும்பு கூட தேவடியா? ஓ
மை காட், என்னடி என்ன என்ன வாட்டி மீ ஜோவடியா? தேவடியா நீ பத்தினியா? நோ 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 நோ, இங்கிலீஷ் எஸ். ஆகிறது டோர் வச்சு பேசுறது இங்கிலீஷ். பாரு, என்கிட்ட தப்பு தப்பா பேசினா அப்படியே மான மரியாதை கெடுத்து விட்டுருவேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் வெத்தலை எடுத்துக் கொண்டு இருக்கிறேன். பிழை வருகிறதடா, பிழை நீ வருகிறது. பெரிய புலவு. அதுக்கு அந்த பையனே பரவாயில்லமா? என் வார்த்தையில் பிழை உள்ளதா? ஆமா. என்ன பண்ணுவா? ஏய், ஓய் நான் யாரு? ஆ. நான் எப்படியா வந்தவள்? ஆ. நான் யாரு வயிற்றில் பிறந்தவள்? ஆ. எங்களுடைய வம்சம் என்ன? ஆ. எங்களுடைய ஜாதி வரலாறு குலம் கோத்திரம் என்ன? ஆ. என்ன யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ஆ. உன்னை நான் விழித்து விடுவேன். நான் உன்னை மெதுவா உன்னை நினைவேன். நீ நாசமா போயிருவ. நீ கொண்டு மாசமா போயிருவ. நீ இப்படியா போயிருவ. எனக்கு பைத்தியமான இப்படி ஜலடாபுரம் போய் போயிருவோம். இங்க பாருடா, என் கோபத்தை நீ அதிகரிக்கிற. ஏய், சீ பொங்கல். காலியாளி பாக்கலாமா? சீ. வாய் பிடி. என்ன செய்கிறாய்? பாய பிடிக்கிறான். போய் உங்க அம்மாளுக்கு பிடி. நீ அம்மா தானே? எங்க நீ என்ன செய்கிறாய்? நீ கோழியாகிறன்னு சொல்றேன். வாயிட்டுக்கு நின்னுட்டுல என்னால இப்ப குமிஞ்சு பேச முடியல. அதனால வாயிட்டு அந்த மாதிரி இருந்துக்கிறோம். வாய அப்படி செம்படியா செம்படியா மத்தாலகாரா, ஏம்மா, என்ன மானம் போச்சு மறுவது போச்சு. எத்தனை பூச்சி போச்சு? இல்லைங்க, மானம் போச்சு மறுவது போச்சு. சரிம்மா. இத்தனை பேத்துக்கு முன்னாடி நம்மள கூல கூலன்னு சொல்லி நம்மள ரெண்டு பேத்துக்கு கேவலப்படுத்துறான். ஆமா, ஆமா. ஏடா ஜடியாண்டி, ஏம்மா, ஏம்மா. நம்ம இங்க இருந்து என்ன பண்றோம்? எங்கடா? குருவா எங்க போறோம்? எங்க இருப்பாளி போறோம்? இருப்பாளி போறோம். இருப்பாளி மூளை கடைக்கு போறோம். சரி. இருப்பாளி மூளை கடைக்கு போன உடனே ஆ. அங்க மெடிக்கல் இருக்கும். மெடிக்கல்ல என்ன வாங்குறோம்? ஆல்டர் வாங்கிக்கலாமா? ஏன்டா இன்னொரு கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், ஏன்டா திடீர்னு சரி, சாப்பிட்டு என்னம்மா வாங்கணும்? அந்த மெடிக்கல்ல நம்ம காம்ப்ளான் பவுடர் வாங்கி குடிச்சிட்டு சரி. நாளைக்கு கூத்து எங்க காமராஜ்பேட்டையில. காமராஜ்பேட்டை ஏரியூர் கிட்ட காமராஜ்பேட்டை கிட்ட. ஆமா. நாளைக்கெல்லாம் நான் காம்ப்ளான் பவர் குடிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் வஜ்ரமா வளர்ந்த காட்டுல கேளுடா. கிட்டவா ம். ஒரே நாளையெல்லாம் வளர முடியாது. இந்த காம்ப்ளைண்ட் பவுடர் எல்லாம் வந்து குழந்தைங்க தான் குடிக்கும். ம். குழந்தைங்க தான் காம்ப்ளைண்ட் பவுடர் குடிக்கும். நானும் அப்படி அப்படி நானும் குழந்தை தான். வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க அப்பா அப்பான்னு கத்துது. வாயில வேட்டு விட்டுருவேன். பொம்பளை பெருசு தானே ஆமா. இந்த இடத்துல நிறுவி. இங்க பாருடா, உலகத்துல நீ பொம்பளைங்களை பார்த்து நீ கேவலமா நினைக்கிற. ஆமா. உலகத்திலே எவ்வளவு பெரிய வீரனும் எவ்வளவு பெரிய ஒரு போர்சாலியும் ஆ. ஒரு விரஜோடு பொம்பளைத்தான் பெத்து எடுக்கிறவன். சரி. அதனால உலகத்துல பொம்பளைத்தான் பெருசுன்னு நான் அந்த இடத்துல நிரூபிப்பேன். ஒன்னால முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு. அது என்ன இப்படி? நான் நிரூபிச்சு காட்டுவோம் போ. அப்படியா? ஆமா. சரி, நீ ஆம்பளை தான் பெருசுன்னு சொல்லி நீ நிரூபிட பாக்குறான். ஆமா. இந்த தங்க தமிழ்நாட்டுல நம்மள மாதிரி ஆம்பளை சிங்கல்னா இந்த பொம்பளைங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆம்பளை தான் பெருசுனா ஆம்பளைங்கள கை தட்டுங்க பாக்கலாம். அது ரெண்டு ஓட்டு, அது செல்லாத கள்ள ஓட்டா போச்சு. ஏண்டா நீங்களும் கூட பிள்ளைங்களை பயந்துட்டீங்களா? இப்ப பாருடா, என் தாய் குலங்களே, என் பெண்களே, உங்களுக்காக சப்போர்ட் போட்டு வந்திருக்கும் இந்த பெண்மணி ஏமாற்றி விடாதீர்கள். அதனால உலகத்துல பொம்பளை தான் பெருசுன்னு நம்ம கை தட்டி காட்டுவோம். பத்தியாடா, ஆயிரக்கணக்கான ஓட்டு இருக்குது எங்களுக்கு பொம்பளை ஓட்டு. அப்ப நீங்க எல்லாமே பொம்பளைக்கு அடிமையா? அதனால உலகத்திலே பொம்பளை தான் பெரிது பெரிது என்று சொல்லி நான் இந்த இடத்தில் நான் நிரூபித்து விட்டேன். நிரூபிச்சுட்டு எங்களை மாதிரி ஆம்பளை எல்லாம் முன்னாலும் பிள்ளை பார்க்க முடியாது. அப்படியா? ரொம்ப லெத்த போகுது. போகட்டும். வேண்டாம், போதும். சரி, பொம்பளை தான். அதனால ஆணுக்குள்ள பெண் அடக்கம், பெண்ணுக்குள்ள ஆண் அடக்கம். அதனால ஆணு பெண்ணு சரி சமன் ரெண்டு பேரும் ஒத்து போயிடலாம். சாட்டா முடிச்சுக்கலாம். பொம்பளை தானே? பொம்பளை தானே? என்ன மாதிரி படுவா தொட்டு பார்க்கலாம். நான் தொட்டு விடுவேன். தொடு பார்க்கலாம். அதை தொட்டுட்டா நீ பொம்பளை பெருசுன்னு சரி, இந்த படுத்தாவே நான் தொட்டுறேன். இத தொட்டுட்டாங்களே இதுக்கு மேல பொம்பளை தான் பெருசுன்னு சொல்லி நீ எனக்கு அடிமையாகி போயிடணும். இப்பயே அடிமையா தங்குறோம். ஆமா, சரியா? சரி, தொடு. நான் வெடியறதுக்குள்ள தொட்டுருவேன். ஏய், சொல்றிப்பா. படுதாதானே சொன்னோம். ஆமா. அது தூக்கிட்டு யாரும் தான் வர மாட்டாங்க. என்ன பண்றா?
யார் தான் சேர் மேல பெஞ்சு மேல நின்று தொட மாட்டாங்க? ஏண்டா இப்ப ஆம்பளை நின்ன இடத்துல தொட்டா இல்லையா? டேய் டேய் நீ எப்படி தொட்ட நிலத்துல இருந்தா தொட்ட இடத்துல வந்து கூட நான் தொடுவோம். ஏய் நீ மட்டும் நிலத்துல தொடறது தான் முக்கியம். யாரு எப்படி தொடறாங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. தொடறது முக்கியம். அதுல அவன் யார் வேற உடைஞ்சு போச்சு. காலையில சம்பளத்துல புடிச்சிட்டு வந்துருவாங்க. நான் கோமாளி சம்பளத்துல புடிச்சு கொடுக்கறேன்ப்பா. வாடா இப்படி இதெல்லாம் பந்தி வச்சிட்டு போறதே. நான் இத்தனை நாள் எதிர்பார்க்கல நீ தான் சேர் உடைஞ்சு. இல்ல கொஞ்சம் வெயிட் ஆயிட்டாடா. வெயிட்டே போயிட்டா. நீ ட்ரிபிள் டானிக் கொடுத்துருப்ப. ட்ரிபிள் டானிக். மல்லிகா அப்படி நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. பேரும் புகழும் சிறந்த இந்த தாய் திருநாட்டுடைய பெயர் என்னடி? அம்மா அம்மாச்சூர்ல இப்ப பௌர்ணமி வந்துக்குது. அம்மாச்சூர் கேக்குற கேளுக்கு பதில் சொல்லு. இல்லனா உள்ள முடிச்சு வேற ஆள போ. அம்மாச்சூர்மா. எப்படி? அம்மாச்சூர். அம்மாச்சூர் என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் திருநாடு. ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த எவ்வளவு தாய்மார்களும் நம்மளை காட்சியளிக்க வந்திருக்கும் இந்த அன்பு உள்ளங்களுக்கு நம்மளுடைய சத்திய நாடக சபா குழுவின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியே தெரிவித்துக் அம்மா அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் எதற்காக பெரியவர்களா என்ற தினத்தில் என்ன கூத்து நிச்சயிக்கப்பட்டுள்ளது? நாடகம் எதற்காகன்னு கேக்குறீங்க? ஸ்ரீ கரி காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ கரிய காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ சின்ன மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ சின்ன மாரியம்மனுடைய பண்டிகை முன்னிட்டு அது மட்டும் இல்ல இன்னும் ஸ்ரீ சின்ன மாரியம்மன் நண்பர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சின்ன மாரிக்கு சேர்ந்த நண்பர் குழு ஆமா இளைஞர்கள் அவர்களும் ஆமா பிறகு இந்த ஊர் பொதுமக்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த மும்வாரம் பத்தினி பராசக்திக்காக இன்று வைத்துள்ள நாடகத்துடைய பேர் என்ன? அம்மா இன்று வைத்துள்ள நாடகம் கேக்குறீங்க? அம்பாள் அம்பிகை அம்பாளிகை திருமணம் அப்படி என்கிற ஒரு புண்ணியமான நாடகத்தை இந்த குரு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது. இந்த ஊரு பொதுமக்கள் ஊரு முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் தூண்டாமணி விளக்கு துளிர்விட்டு எறிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவை. அப்படி என் பாசத்துக்கு மரியாதைக்குரிய என் உயிருக்கு மேலாக வழங்கி வரக்கூடிய என் கூட பிறக்காத என் பிறப்பு யாரு? அக்னி புயல் என்னுடைய சேகரன் அவர்கள் போய் பேசக்கூடாது. போனு போட்டு எங்க ஊர்ல வந்து நீங்க வந்து ஆடி கொடுக்கணும்னு சொல்லி அரும்பாடு பட்டு நம்ம வர வச்சாரு. ஆமா ஆதிய மறந்தா வேதி வந்து செத்து போயிருவீங்க. அப்படி இந்த ஊரு பொதுமக்களும் அனைவருமே ஒற்றுமையாக சேர்ந்து இந்த பத்தினி வராசக்திக்காக நாடகத்தை விட்டவர்களும் நாடகத்தை கண்டு களிக்க வந்திருக்கும் கலா ரசிக பெருமக்களும் இந்த வெளியூர் மக்களும் இந்த உள்ளூர் மக்களும் அனைவருமே இந்த பத்தினி வராசக்தியுடைய கடைக்கண் பார்வையோடு வாழையடி வாழையாக அள்ளி போல கலகல தருகு போல வேறொன்றி உங்கள் போல தளதளத்து அவங்க செய்யும் தொழிலும் குடி வளர குளம் வளர எந்த முகம் போன போதும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று இந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். ஓம் சக்தி. அம்மா அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன? என்னால என்ன நடக்க போகிறது? நீங்க சொன்னாலே எனக்கு தெரியும். சொல்லவா? ஒன்னு ஆடுறதுக்குனாச்சும் விடுங்க, ஒன்னு பாடுறது மூடுவாய. என்னடி என்ன என்னங்க மிரட்டுறீங்க? இல்ல உன்னை வேலை பொழப்புலாமே இவ்வளவு தூரம் உன்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஏயா இப்ப நான் பாட்டு தானே பாடிட்டு இருக்கிறேன், எனதுல ஏதாவது தப்பு இருக்குதா? ஏன் இந்த அண்ணன் இப்படி கோபத்துக்கு வராரு? வாய் பேசணும். உன்னை வேலை பொழப்புலாமே இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தாங்களா? ஏன் நான் கோவப்படுறீங்க? உன்னை எதுக்குன்னு கூப்பிட்டாங்க?
என்ன கூத்தாடுறதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. யாரு கூப்பிட்டது? இந்த ஊர் பொதுமக்கள். சரி கூப்பிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் கூத்து தான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். ஓ கூத்தாடிட்டு போனா உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு விட்டாங்க. டெஃபினெட்லி. என்ன இட்லி? நோ இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு என்ன மிரட்டி வச்சுக்கிறேன். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவீ எனக்கு தெரியாது. கூத்து ஆடு ஆடாம போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. வந்தியா வேஷம் மட்டும் வந்தியா? இந்த சின்ன மாரியம் மேல தாலாட்டு பாடி சாமி மேல பாட்டு பாடு. பாட்டு பாடிட்டு அப்புறம் நீ உன் பேரு சொல்லு, நீ கூத்தாடு என்னமா பண்ணு. சாமி மேல பாட்டு பாடலன்னா நீ போய் ஒரு வேஷம் வச்சுக்கு போ. அப்படியா? அது அவங்களே கேட்கல. கேட்க சொல்றதுனால கேக்குறேன். காலையில சிண்டரி போட்டு நேன்றல்ல சாமி மேல பாட்டு பாடு. என்னடா திரும்ப வாய் பேச கூடாது. நீ தான் என்ன மிரட்டுற. ஏமா சாமி மேல பாட்டு பாட சொன்னீங்களா இல்லையா? அவங்க கூட நீங்களே சேர்ந்துக்கிட்டீங்க. போறா என்னடி சொல்ற? சாமி மேல பாட்டு பாடி ஆகணும். இங்க பாரு, சாமி மேல பாட்டு பாடங்கள்ல படுத்து இருந்தா ஆவாது. பெரியவங்கள பக்கத்துல நீங்க எழுப்பிடுங்க. சாமி மேல தாலாட்டு பாடங்கள்ல படுத்து ஆவாது. எந்திரிச்சு எல்லாம் எழுப்பிடுங்கம்மா. பெரிய ஆளு மட்டும் எந்திரிச்சு உட்காருங்கம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அன்பே அம்மா, ஊருக்கு ஒரு மாறி இல்லனா அந்த ஊரே கிடையாதா? அப்படி ஒரு ஊருன்னு ஒன்று இருந்து அந்த ஊர்ல அந்த அம்மா வந்து அமைஞ்சுக்கிட்டா அந்த ஊர் எப்பவுமே செழிப்பா இருக்குமா? ஒரு நோய் நொடி இல்லாம அந்த மாதிரி நல்லா செழிப்பா வச்சிருப்பாரோ அந்த ஊர்ல உள்ள மக்களை. அதனால இந்த பத்தினி பராசக்தியை அழைத்து இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருமே எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அப்பா உனக்கு ஆரி ராரி 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 ராரோ.
பெரிய மாரியம்மன், ஸ்ரீ பெரிய மாரியம்மன், ஸ்ரீ கரிய காளியம்மன், ஸ்ரீ கரிய காளியம்மன், கரிய காளியம்மன். இந்த ஆண்டவனுடைய கடைக்கண் பார்வையோட இங்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுமே சரி. அது மட்டுமல்ல, நம்மளுக்காக ஒரு மறுவாதி என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியம். அப்படி நம்மளுக்கு ஒரு மரியாதை செலுத்தி சொல்லுங்க ஊர் கவுண்டருங்களா? தேவலோகத்துல வந்து தேவேந்திரனுக்கு ஊர் கவுண்டர் பதிவு கொடுத்தாங்களா? சரி. தேவலோகத்துல தேவேந்திரன் தான் ஊர் கவுண்டர். இந்த கலியுகத்துல மானிட மக்கள் தேவேந்திரன் தான் ஊர் கவுண்டர். அப்படி தேவேந்திர குணத்துக்கு ஒப்பாகிய நம்மளுடைய ஐயாவாகிய ஊர் கவுண்டர் ஐயா அவர்கள், இதோ தங்கவேல் ஐயா அவர்கள், அவருடைய உள்ளம் போலவே பேரும். அப்படி நம்மளுக்காக மரியாதை செலுத்தி அவருடைய குடும்பமும் நம்மளுக்காக அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்களும் நம்மளுக்காக எங்கெங்கெல்லாம் வருகை தந்திருக்கிறார். நமக்காக இப்பொழுது நம்மளுக்காக அன்பளிப்பு செய்த அன்புள்ளங்கள் யாராரு சொல்லு. ஜல்டாபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் உங்க கௌதம் மாமா அவர்களும், வேமனேரி ஐநரப்பன் கோயில் பூசரி ஐயா அவர்களும், யாரு வெங்கடாச்சலம் ஐயா அவர்களும், நம்ம ஜல்டாபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் யோகநாதன் பம்பைக்கார ஐயா அவர்களும், நமக்காக இன்னும் நிறைய மக்கள், அப்புறமேட்டு உங்க தர்மலிங்க மாமாவும் வந்து வருகை தந்திருக்கிறார். ஆமா, கோல்நாய்க்குமட்டிக்கு சேர்ந்த நம்மளுடைய தர்மலிங்க மாமா அவர்களும், நம்ம உண்டகட்டி பெருமாள் யாரு பேரு நடி இதோ சாமியப்பன் அவர்களும் வருகை தந்திருக்கிறாங்க. நேத்து உங்க தர்மலிங்க மாமா போன் பண்ணதுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும். நைட் பக்கத்துலயே வந்து வாட்ச் போட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்மளுக்காக உங்க அனைவருமே அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்களும் இங்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுமே இது ஆட்டக்காரர் வாக்கு, அசுரர் வாக்கு, நம்மள போல சாதாரண கூத்தாடி வாக்கு, அந்த எம்பெருமான நாராயணனுடைய வாக்கு. இந்த வேதப்படைக்கு வாயால ஒரு சொல்லனாலும் ஒரு சொல்லு நிச்சயமா பழிக்கும். அது போல இங்க வந்திருக்கும் இந்த கூட்டத்தில் அனைவருமே அந்த பத்தினி பராசக்தியுடைய கடைக்கண் பார்வையோட நோய் நொடி இல்லாம எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். என்னதான் பேசினாலுமே அம்மா எனக்காக 70 ரூபா கொடுத்துட்டாங்க, வச்சுக்கணும். சரி தாயி. மகனே, எனக்கு இந்த 70 ரூபாய்க்கு பதிலா காலையில 700 ரூபாய் சம்பளத்துல பிடிப்பீங்க. இந்த வச்சுக்க நான் பிடிக்க மாட்டேன். பிடிச்சிட்டு அவ்வளவுதான். மகனே, அம்மா, நான் வாழ பருவமுள்ள சோழ குயிலும் போல அண்ணா நடந்து என் பின்ன ஜட குளிங்கிட எமது பெயரோ அம்பாளாக வேண்டும்படி பால் அம்பாள் பால் குடுக்குறியா? சாட்டி எடுக்கட்டுமா? நீ சாட்டு அவசரமா எடுக்க மாட்டே கம்மிட்டு. உங்க நிறைய பேர் அம்பாளா இருந்தாலும் உங்களை ஈன்றெடுத்த தெய்வங்கள் யாரு? என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யார் தெரியுமா? மல்லிகா.
வாய் விட்டு ஆட்டங்களா நீங்க தான் லீவ் விட மாட்டேங்கிறீங்களா? மகனே அம்மா எங்க போறாரு அவரு? போச்சுங்கறா அண்ணா எங்க கிளம்பிட்டுப்பா? ஓ மேலத்தமில்ல ஆசைப்பட்டான். ஆமா இங்க பாரு, உன்னை விட்டு போலான்னு கூட பாக்குற, அப்படி போயிட்டு வந்துட்டு அப்படி என் பிறந்தவன் என்னை விட்டு போக மாட்டான்டா. பிறந்தவனுக்கு செத்து கூட போயிருவான். மல்லிகா ஓய் என்னை 10 மாதம் முன்னூறு நாளா கட்டு சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரம்மா? என்னை மாறால எட கட்டி மடி மேல நட வளர்த்தி நெய்யால சாதப்பட்டு நேர்த்திரமா வளர்த்த தாயார் தந்தையார் யார் தெரியுமா? என்னுடைய தந்தையாரோ காசி மன்னனாக வேண்டும். உங்க தந்தையாரோ காசி மன்னன். ஆமா. தாயார்? என் தாயார் அமிர்தவல்லியாக வேண்டும். தாயோ அமிர்தவல்லி, தந்தையாரோ காசி மன்னன். அமுதவல்லி. அமிர்தவல்லி. ஆமா. ஓகே பாஸ். அப்படி இந்த காசிமாபுரி பட்டணத்தை வாழ்ந்து வரக்கூடிய இந்த காசி மன்னனுக்கும் அமுதவல்லிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? கமலா அம்மா என்னிடம் சேர்ந்து பிறந்தவர் சரப்பால உண்ணவரு, கூடி பிறந்தவர் குட்டுப்பால உண்ணவரு, குணமுள்ள அக்கா தங்கை நாங்கள் மூவரடா மூவர். அக்கா தங்கச்சி 3 பேரா? ஆமா. நீ இவ்வளவு ஹைட் ஆகுற? உங்க அக்கா தங்கச்சி உன்னோட ஹைட்டா இருப்பாங்களா? பெரிய அக்கா எல்லாத்தையும் மூத்த காலே பிடிக்கிற, இதெல்லாம் புடிச்சே தரணும். எல்லாம் புடக்கட்டியா அப்படி இருந்தாலும் நாங்க அக்கா தங்கை யார் தெரியுமா? யாரு? அம்பா அம்பி அம்பாளிகை. அட உன்னுடைய பேர் வந்து அம்பாள், உங்களுடைய தங்கச்சி பேர் வந்து அம்பிகை, இன்னொரு தங்கச்சி பேர் வந்து அம்பாளிகை. அம்பாளிகை. ஏய் கம்மனி இருக்கு சாமி, சத்தம் போடாதீங்க. அப்படி நாங்க 3 பட்ட பிள்ளைகளாக நாங்கள் பிறந்து நாங்கள் சீரும் சிறப்புடன் இருக்கின்ற போது நீ ஓடாடி வந்த காரணம் என்ன? உங்க தங்கச்சும் உங்க தந்தையார் உடனடியே உன்னை கூப்பிட்டு சொன்னாங்க. அப்படி என்றால் இன்னும் இருக்கிற அவளையும் கூட்டிட்டு வா, நாங்க மூவரும் போய் என் தந்தையார கண்டோம். என்னடா பொங்காச்சாக்கு பிள்ளைங்களா? ஆமாடா கண்ணு. சரிம்மா. நாடகம் அரங்காட்டம். ஆமா. இன்றைக்கு நடத்தும் நாடகம் என்ன நாடகம்? மொட்டை பாப்பாத்தி பிறப்பு. அதாவது பரசுராமர் உத்தம், ஆமா, அம்பா அம்பிகை அம்பாளிகை என்று திருமணம். அதாவது பரசுராம உத்தம். ஆமா. இந்த நாடகத்தை ஊரு பொதுமக்கள் இன்றைக்கு அதாவது சத்தி நாடக வரவழைத்து நாடக அரங்கெடுக்கிறார். இந்த நாடகத்தில் நடை உடை பாவனை அடியில் கோமாளி எத்தனை பிள்ளை குற்றங்களே இருக்கலாம். தான் அங்கத்தில் சுமந்தெடுத்த ஒரு பெண் குழந்தை வீதி வழியாக சென்று ஒரு தவறு செய்து விட்டார். அந்த குழந்தையை கூட்டு வந்து கண்ணே பொண்ணே மணியை என்று மீண்டும் தவறு செய்யார்கள் சொல்ற மாதிரி, அதாவது ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் அதாவது சத்தி நாடக சார்பாக மன்னித்தரல வேண்டும். நீங்க யாரும் பேர் என்ன? இந்த நாடகத்தில் நான் யாரு? யாரு? அல்லது தொழில் பெண்ணா? அம்மா இப்பொழுது தெரிஞ்சிருக்கணும் அல்லவா? எங்க மாணி தெரியுற மாதிரியா வச்சுக்கிற, கட்டிக்கிற, ஜாவி கிட்டு போட்டுக்கிற, புறா போட்டுக்கிற, பாவாடை கட்டிக்கிற, அதல்ல. இப்ப என்னுடைய பெயர் சொன்னே உனக்கு புரிந்ததா? இப்படி வேற பவன்ல வேற நகை போட்டுக்கிறோம், ஒண்ணும் தெரியல எனக்கு. அதாவது என்னுடைய பெயர் 1000 மில்லில் சோதிமில் போல. என்னுடைய பெயர் அழகான பெயர். என்னம்மா? அம்பாளிகை என்னுடைய பெயர். உங்களுடைய பெயரோ அம்பாளிகை? உண்மைதான் தாயே. அப்படி கேட்டாலும் அம்பாளிகை இருந்தாலும் என்னை 10 மாதம் 3 நாள் தான் அங்கத்துல சுமந்தெடுத்த அளவு தாயாரு யாரு? ஓட்டுப்பட்டி 10 மாதம் தான் சுமந்த
பிறந்துக்கிறேன். நீ தாங்கி விட்டாலும் செரிக்கோட்டு போட்டு 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 சவுத்து போச்சு. தாங்கி விட்டாலும் அப்படியே 3 மாதத்துக்கு எடுத்து தான் வாங்கணும். ஏன் நான் பண்ண மாட்டேனா? சிட்டுக்குருவி பார்த்தா சின்னதா தான் இருக்கும். அந்த குருவி ஓடி கையில் பிடிக்கவே முடியாது. செடிக்கு செடி தாவி போயிடும். அப்ப நீ சிட்டுக்குருவி அப்படின்ட்டாலும் என்னை 10 மாதம் 3 நாள் நங்கத்துல சுமந்தெடுத்த அழகு தாய் தாய் என் தாயும் அமிர்தவல்லியாகும். தாயும் அமிர்தவல்லி தோல் மீது தொட்டில் கட்டி தொடர்ந்து நடப்பலைக்கு ஆசையுள்ள என்ன தந்தையாரு காசி மன்னனாகும். காசி மன்னனுக்கும் இந்த யாரு அமிர்தவல்லிக்கும் நீங்க அம்பாளிக்கு மகளா பிறந்திருந்தாலும் ஒன்று ஒரு பிறந்தீங்களா? கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அந்த தெய்வ குணத்துக்கு ஒப்பாகிய அதாவது என் தந்தையார் காசி மன்னனை போல அதாவது ஊருக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய ஊருக்கவண்டர் தங்கவேல் ஐயா. தங்கவேல் ஐயா அதாவது எனக்காக அம்பாலிக்காக அவர் சொத்துல இருந்து 10 ரூபா அன்பளிப்பு கொடுத்தார். ஏன்னா இந்த ஹரிராமனுடைய தளத்தை போட்டு ஒரு நாவால இந்த சபையில ஒண்ணு சொன்னா பெரிய மழை போல கஷ்டம் கொஞ்சம் படி போல நீங்க அப்படி தங்கவேல் ஐயா அதாவது எனக்காக அவர் சொத்துல 10 ரூபா அன்பளிப்பு கொடுத்தார். அவர் குடும்பம் எப்படிக்கணும்? அதுக்கு போல வேற அள்ளி பல்கலத்து மூங்கல் போல் செலுத்து ஆணு போன பக்கம் அரசப்பட்டாயி பெண்ணு போன பக்கம் பெத்தி பெரியபடியாயி பொட்டலும் தொட்டலும் வரியா சமத்துண்டாயி எந்த தொழிலுக்கு போல நஷ்டம் வராமல் அரிகரி பிறந்தாமா ராமா என்று சொன்னா தமிழ் போய் பாண்டவரை பணத்துல காத்த மாதிரி அந்த 7 மணி சீனிவாசன் கண் பார்வை பட்டு அவன் குடும்பத்துல நோய் நொடி இல்லாமல் குடும்ப சந்தோஷமா சிறப்பா வாழ வேண்டும். நான் ஒருவேளை பிறந்தனா இல்ல உடன்பிறப்பு யாரு? அதாவது அமிர்தவல்லிக்கும் காசி மன்னனுக்கும் நான் ஒருவேளை பிறந்தனா ஆண்டவனே மாயனே ரகுராமா கோவிந்தா கோவிந்த கண்ணா எப்படி என்னவனையாக அந்த மொட்டிய பாண்டவர் காத்தமாயா என்ன பேர் சொன்ன? இலக்கியா. இந்த இலக்கியா பெண் அதாவது பள்ளி இளைஞரி விளையாட்டுலும் சரி சிறந்த பெண்ணாக அதாவது ஊர் மிச்சி முடி இப்படி வந்து சபையில நாங்க ஆடுற போல இவன் மேடை ஏறி சபையில பிரசி வாங்கி அந்த 7 மணி சீனிவாசர் கண் பார்வைப்பட்டு சிறப்புடன் வாழ்வாய். நான் ஒருவன் மட்டும் இருந்தனா உடன்பிறப்பு யாராரு? உடன்பிறப்பு யாராரு சொல்லுங்க. கவனமா கேட்க
அங்க என்னமா பெருக்கணும் பிடிக்கிறேன் எது பேசுறோம் நாமளும் வயிற்று பிள்ளைங்க எது பேசுறோம் காதல் கேட்கலாம் மல்லிகா சேர்ந்து பிறந்த ஜாலப்பால் உணவு கூடி பிறந்தால் கூட்டுப்பால் உணவு சரி எங்களுடைய அக்கா நாங்களும் 3 பேர்கள் யார் யாரு மல்லிகா அம்பா அம்பாள் என் அக்காள் என் அக்கா வந்து அம்பாள் அம்பி அம்பியும் உங்க அக்கா 2 பேரும் எனக்கு மூத்தவர் உனக்கு அக்கா பேரு அம்பாளிகி அப்படின்னு சொல்லும் அதாவது என் தந்தையார் மல்லிகா என் தாய் அமிர்தவெளி சொன்னல்லவா ஆமா நான் என்ன சுகத்தை அடைந்தேன் அதோட என்னமானது என் தாய் அதாவது வார்த்தை அதாவது என் தாயினுடைய பேரை கேட்டுதான் எனக்கு பழக்கம் என் தாயார் முகத்தையே இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே கன்யா பாவம் அதாவது நான் பிறந்த உடனே செத்து அதாவது மாண்டும் மடிந்து விட்டார். சரி இதுவரைக்கும் எங்களை வளர்த்தனது என் தந்தையார். சரி அதாவது நான் இந்த 2 அதாவது அம்பிகையும் இந்த அம்பாளிகையும் ஒவ்வொருயும் நாங்க வந்து என்னுடைய தாய் இடத்தையே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சரி தந்தையார் இடத்துலயே என்னுடைய தந்தையார் இடத்திலேயே என் தாய் மாண்டு மனிதல இருந்து அதாவது என்னுடைய தந்தையார் இடத்திலேயே நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். அம்பா ஒருவல் மெற்றலும் அதாவது தன் அக்கா இறந்து விட்டான்னு சொல்லி என்னுடைய மாமன் யாருங்க சால்வ மன்னன். சால்வ மன்னா நம்ம அக்கா இறந்து விட்டாலே நம் மாமன் என்ன செய்வதென்று அதாவது என் மூத்த அக்காவை என் மாமன் வளர்ந்தார்கள். சரி அதனால இன்னைக்கு எந்த காரணம் தெரியவில்லை. அதாவது 2 அக்காமார்களும் என் தந்தையாரும் வரவழைத்திருக்கிறேன். போலாம். Até uma foda mesmo.
என்னோட பிறப்புங்களே அக்கா தங்கப்பிள்ளை, மல்லிகை முள்ளு இருவாச்சி கொங்கும் மந்தன சொல்லப்பட்ட அழகான மலர்களை பிடித்து வந்து உங்களுடைய பொற்பாலும் கமலுக்கு பன்னீரால் கழுவி பட்ட ஆடியால் துடைத்து அணையக்கூடிய மணல் கொட்டி அக்கா உங்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் செய்வேன் அக்கா. அக்கா பிள்ளை என்னடி தங்கா? அக்கா என்னடி மேட்டூர்ல இருக்கிற மீனப்புறமா புடிச்சு திங்குற இந்த வெயிட்டா இருக்கிறாயா? குங்குதுல. அக்கா ஏமுடிய அக்கா ஏமுடி யாய் வாயில வைக்காத இறங்குடிக்கல அக்கா இறங்குடிக்கல. சரி அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணமாக நம்மளுடைய தந்தையாராகப்பட்டவர் அழைத்திருக்கிறாரா? காணலாமா? அப்பா அப்பா எங்க சரணா சரணம் அப்பா. தங்கள் திருமணி பொறுப்பாத கமலங்களுக்கு மல்லிகை முள்ளிகை வச்சு கோதுமை தரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களாம் பறித்து வந்து உன் திருமணி கமலங்களுக்கு நாங்க 3 பொட்ட புள்ளியை வந்தனம் செய்தோம் அப்பா. நான் பெற்ற பிள்ளைகளே அப்பா நீ எங்களுக்கு நீ பாதகம் நினைத்து விட்டாய். ஏமா பொட்டே நித்ரா போட்டுக்காரா 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து உண்மைதான் என் இளைய பிள்ளை பாவாய் எப்படி செறிஞ்சிருப்பன் பெற்றெடுத்திருக்கேன். இல்லையப்பா நீ எங்களுக்கு பாதகம் நினைத்து விட்டாய். எப்படிமா எப்படிப்பா நீ மட்டும் உன் புள்ளிய மட்டும் உயரமா உன்னியாட்டு அக்கலமா
வாய் காது வரைக்கும் பெத்து வச்சுக்கிறேன். எங்களை 2 பேர்த்து ஒரே உயரமா எங்க அம்மாளாட்டம் நாங்க 2 பேரும் மட்டும் எப்படிப்பா ஒரே ஆரம் அக்காலை முன்பதாக பெற்று சொல்லடி ஜாவடியால பால் இல்லாத சின்ன பிள்ளையாகி போயிட்டா. நடுப்பிள்ளைய பெற்றேன். நடுப்பிள்ளையும் சின்ன பிள்ளை கோத பிள்ளையாகி போயிட்டா. ஏய் நான் தான் நடுவேன் அவ கடைசிவன் அண்ணவள் பாலை ஏமாத்தி குடிச்சு நீ பெருசாகிட்ட. அப்பா அக்கா குடிச்சிட்டு மீறி விட்டாளா நான் அம்மா அப்படி சப்பி இழுத்துட்டப்பா. கண்ணு முன்பதாக பிறந்த பிள்ளைங்க என்னைக்குமே நலமுடனே தான் இருக்குங்க. சொல்லுங்க விஜயலட்சுமி அந்த அம்மா பேர் நான் பெற்ற பிள்ளைகளே அப்பா தாய் எத்தனை இந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் தேவடி வாதத்தை படித்தபடியால் எப்படி வாழ வேண்டும்? எப்படி சத்தி வச்சிருப்பா யாருக்காவது பாஞ்சிரும். திருப்பாதமதை
ஏமாங்க வா நேத்து தான் உனக்கு பொண்டாட்டி வந்து வண்டி கட்டி அடிக்கிறபடி யாரு பெரிய பிள்ளைக்கு மட்டும் முத்தம் கொடுக்குறப்படி உனக்கு முத்தம் கொடுக்காம ஏமாத்திட்டு அப்படி ஓ நாங்க அப்பங்கிட்டே வாழ்ந்தவங்க எந்த நேரமும் எங்களை முத்தம் கொடுத்தா அப்படி எங்க அக்கா ஒரு தாய் மாமன் தான் நீ தான் வந்திருக்கிற ஆசை பாசம் முத்தம் கொடுக்குற அப்படி அது புறம் பிடிக்கணும் ஐயமா கண்ணு நேத்து அழகா கவுண்டனூர் என்ன ஊர்ல இருந்து அழகா கவுண்டனூர்ல கொடுத்தங்க எங்க அப்பனுக்கு நேத்து முத்தம் அப்படியே காலுக்கெல்லாம் கொடுத்து முத்தம் இன்னைக்கு அத பழி வச்சுக்கிட்டு என்ன வட்டி முதல்ல எடுக்கறானோ மல்லிகை முல்லைகிற வாசி கோங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மலர்களை கொண்டு திருப்படி வாதத்தை வடிந்தபடியால் சரி என்று சுகத்தோடு வாழ்ந்துருவாய் பெண்ணு. அப்பா அப்படி இருந்தாலும் எங்களை வரவழைத்த காரணம் யாது? கண்ணி உங்களை எதற்காக வரவழைத்தேன்? உங்களுக்கு 3 பேருக்கும் தாய் தந்தை இறந்த பிறகு ஒருவன் இருந்தாலும் திருமணம் செய்ய வேண்டும். தாய் இருந்த பிறகு ஒருவன் இருந்தாலும் திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா? அதனால தந்தை ஒரு மனசுல உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மனதில் ஆசை. அப்பா நான் என்னதான் இருந்தாலும் மூத்தவை என்னைக்குமே பாரம் எப்படியப்பா சொல்றது? அவ வந்து மூத்த பட்டுக்குன்னு பிறந்துட்டா அவ தாய்க்கு சமம். அதனால என் தங்கைகள் 2 இருக்கிறாங்க. அவங்களை நீ கேட்டுட்டு கடிச்சே என்ன கேளுப்பா. சாயம் வாயப்பாரு பருப்பு உன்னியாட்டுமே வாவாய் நல்லா இருந்தா யாவாய் நல்லா இருக்கும். வாவாய் போற கால் வலிக்குது. இந்த குடும்பத்துக்கு முன்பதாக பிறந்தவனி உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் தான் தந்தையாருக்கு முன்பதாக ஆசை. நீ என்ன சொல்ல போகிறாய்? நாங்க எதா இருந்தாலும் நாங்க கூட்டு கலவானீங்க இல்ல எதா இருந்தாலும் நாங்க கூட்டா தான் நாங்க எது ஒண்ணு முடிவு கூடி பேசுறோம் விவரத்தை நடந்துடும் நேரா நீடி பேசு. இல்லப்பா நாங்க சாப்பிட்டாலும் ஒரே தட்டுல தான் படுத்தாலும் ஒரே தட்டுல தான் பாயில ஆமா ஒரே பாயில படுக்குவோம் ஒரே கிண்ணில சாப்பிடுவோம் ஒரே சொம்புல தண்ணி குடிப்போம் ஒரே ஐஸ் நாங்க சப்பு எடுத்துக்குவோம். அதனால சரி எல்லாம் ஒண்ணே பண்ணுவீங்க 3 பேர் ஒரே பிரச்சனை பண்ணுவீங்களா? ஆமா ஆளுக்கு ஒரு நாள் வச்சுக்குவோம். உனக்கு இடைவாள எல்லாம் போய் உட்காருப்போம். அப்பா அதனால நாங்க 3 நாங்க சேர்ந்து கலந்து பேசிட்டு வரோம். ஆகட்டும். தங்கமா இருக்கலா அக்கா என்னடி அப்பா நம்மள கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்றாரு. அக்கா எனக்கு அதுல ரவகார பிடிக்கல. நீயும் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்காங்க. அப்பா நீங்க என்ன பண்ணுங்க? நான் அப்ப முடிய வாழ்ந்துடுறேன். அப்படியா? சரி அப்படின்னா நீ சொல்லி பாரு மொத அப்பங்கிட்ட. நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கூட்டா சேர்றதா இருந்தா எந்த முடிவு எடுத்தாலும் ஒண்ணு எடுக்கணும். சரி. அப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இவளுக்கு வேணாமா? சரி நீ வேணான்னு போய் சொல்லி போடி. பாடி நான் போலாம். கோவப்படாத. நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். அப்படியா? நம்ம அப்பா கூப்பிட்டு கேட்பாரு என்னப்பா அப்படின்னு கேளுங்க. கேட்ட உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு கல்யாணம் வேண்டாப்பான்னு சொல்லுங்கடியே. அக்கா பேச்சு கேளுங்கடியே. அடிச்ச அடியெல்லாம் இன்னைக்கு வட்டி முதலமா எடுப்பாங்க. சின்ன பிள்ளை எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியா? ஆமா கல்யாணம்னா என்ன எப்படிக்குது? கற்பாக்குதா சவுப்பாக்குதா மஞ்சளாக்குதா எப்படிக்குது அது? நல்லா இத்த சோறுக்கும் அப்பாட்ட கேளு பாரு சொல்லுவான். கண்ணு திருமணம் செய்ய வேண்டும். பிரபடுக்கு போகலாம். இருப்பா இரு. எங்களுக்கு ஒரு ஆசை. எங்க பாட்ட யாரப்பட்டு கோச்சு அவன் அடிச்சு தப்பிச்சு போய் ரோட்ல உட்காந்துக்கிட்டான். அவதான் இப்ப வரணும். நேற்று அடிச்சு அடி அள்ளிடாடிய போட்டு அடிச்சு அடியெல்லாம் இன்னைக்கு வட்டி முதலமா எடுப்பிய. அப்பா அப்பா இத்தனை நாளா நாம உங்க கூடயே தானே இருந்தோம். அப்பா எங்களுக்கு நல்லா பண்ணானா நல்லா பண்ணானா? அப்பா நான் இது வரைக்கும் நான் உன்னை கூட தானே படுத்துக்கிட்டோம். ஆமா அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் என்னத்துக்கு வேண்டாம். கண்ணு தக்க பருவத்துக்கு வந்து விட்டீங்க. உங்களை வீட்டுல வைப்பதற்கு காலங்கள் இல்லை. உங்களை திருமணம் செய்து நான் கண்குளிர்ச்சியாக பார்க்க வேண்டும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட உங்களோட தான் படுத்துக்குவோம். கண்ணு தவறான வார்த்தைமா. அப்பா எனக்கு கல்யாணம் வேணாம். ஏன் மானா? ஏமா மானா? எனக்கு அது பண்ணிக்கணும்னு ஆசை இல்ல. எனக்கு நீ தான் வேணும். கண்ணு பொண்ணு விட்டுட்டு நான் உங்களை திருமணம் செய்து கொடுத்த பிறகும் நான் அக்கனமே வந்து தந்தையார் என்றான். நான் அக்கனமே வந்து நிற்பேன். எனக்கு கல்யாணம் வேணும். அப்பா பையா கண்ணு மீண்டும் சொல்கிறேன், திருமணம் வேண்டாம் என்று உரைக்க கூடாது. தந்தையார் சொல்வது பேச்சு கேட்க வேண்டும். எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம் வேணாம். அப்ப கல்யாணம் பண்ண அப்பா நீ என்ன சொல்கிறாய்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவோம். அங்க வந்தாலும் நீ அங்கதான் படுக்கணும்.
இல்லம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போற அன்னைக்கு போயிட்டு புதன்கிழமையில வந்துடுவேன். கல்யாணம் செய்ய வேண்டும் என் மனதில் ஆசை. பிறகு எனக்கு கல்யாணம் வேணும். நீ என்ன சொல்கிறாய்? அப்பா எனக்கு ஒரு போது உன்னை விட்டு பிரிஞ்சு நான் போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. எனக்கு கல்யாணமே எனக்கு வேண்டாம். கல்யாணம் வேணும். ஐயா, அம்மா, ஐயா, 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 அப்பா, ஐயா, 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 அடிக்கிறாரே, என்ன? கல்யாணம் வேண்டாமா? அந்த சாட்டு நல்லா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் என்று உடைக்க கூடாது. வேண்டாவா? வேண்டாவா? அப்பா எங்களை அடிக்கவே எங்க வேண்டாம் சாமி. ஐயோ, 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 தாயாரே
என்ன கூந்தல வச்சுடுவா, எனக்கு ஒரு குண்டுமல்லியா வாங்கி வச்சிடுவா. என் தாயாரு பண்ணுவா, கூந்தல வச்சுடுவாளா, ஒரு குண்டுமல்லி வாங்கி வைப்பாரு. என் பெத்த தாய் யாருக்கா கேட்க மாட்டாளா? நீ யாராவது கேட்கறியா? உங்க கூத்து வேணா ஒரு கூடி வேணா நான் குண்டை நிக்கிய போறது ரைட்டு வந்தது என்னமா ஓடு அடிக்கிறான். அக்கா நீ போறது ரைட்டு, நீ போனவன கூத்து நிக்க போறது கூத்து ஆடிக்குவோம். எங்கடா கராது யாரு என்ன ஏர்கோல்பட்டி கோச்சு ஏர்கோல்பட்டி கோச்சு எங்கிறான்? நீ சரியா எங்களுக்கு பொறுக்கல தேவடியாங்களா நீங்க? ஏன் அப்படி ஓட்டி பொறுக்கல? குண்டை நக்கி விட்டு கொடுத்து வாய்த்தனவன தந்தை யாருக்கு பிறந்திருந்தால் தந்தை பேச கேட்குங்க. உம்மா தான் ஒரு நாடோடி, நீங்களும் நாடோடி இருக்கிறீங்க. அப்ப நீ நாடோடி பையனா? நான் நாடோடி இல்ல, நான் நல்லவனா இருக்கிற பிள்ளைங்களை புத்தி பத்தி சொல்றேன். எங்க அம்மா பத்தி தேவடியாங்கறியா? எங்க அம்மா பத்தி தேவடியாங்கறியா? எங்க அம்மால தேவடியானா? ஒரு தேவடியால கல்யாணம் பண்ணிக்கிறனா நீ எப்ப பத்தி தேவடியா பையனா இருப்ப? உன் தாய் சாவான் தான் தெரிஞ்சிருக்கும். பெண்ணால கெட்டவர் கோடியான கோடி, ஆனால கெட்டவர் அஞ்சும் இல்லை இங்கும் இல்லை அகலத்தனும் இல்லை. உன்னை போல உங்க போல இருந்தால் குடும்ப நாசகதி. பிள்ளையா இதே என் பிள்ளையா இருந்தா நான் என்ன சொல்றேன் அப்படி கேப்பா. படுங்க படுக்கணும் என் பிள்ளை. அண்ணா ஊம்பளையா ஊம்பளையா ஏங்க இப்படி அடிச்சா இந்த கண்டாரோலி கல்யாணத்துக்கு ஒத்துக்கோளா? என் பிள்ளையா இருந்தா நான் அப்படி கொன்றுப்பான். என் பிள்ளை கண்டாரோலின்னு சொல்றது உனக்கு என்ன தகுதி? அடிக்கிறதா உங்க பிள்ளை சொல்றது உனக்கு என்ன தகுதி? என் பிள்ளை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை என்ன கேக்குறேன்? இவங்கெல்லாம் எனக்கு நல்ல பிள்ளைங்க தான். இவங்கெல்லாம் தந்தையார் பேச்சு கேட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ. எதுக்கு பக்கால அடிக்கிற? இப்ப என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமா? கல்யாணம் பண்ணி பாக்கணுமா? கல்யாணம் பண்ணி தானே பாக்கணும். நீ என்னத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 3 பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற? மொத்தத்துல உனக்கு யாரோ ஒருத்தர் ஆம்பளையா இருக்கணும் இருப்பா. உனக்கு மொத்தம் ஆம்பளையா இருக்கணும், அதான் ஆசை. உனக்கு என்னத்துக்கு அவ்வளவு கஷ்டம்? சொல்றீங்க அப்பா அடிச்சு அடியில நான் தூரம் போயிட்டோம். ஏன்னா ஒரு 40 கிலோமீட்டர் போயிருப்பேன். போடு அப்பா உனக்கு மொத்தம் ஆம்பளையா இருக்கணும். வேற அவன் என்ன வர சொல்லிருக்கான். ஆடவனுக்கு உனக்கு திருமணம் செய்து வைப்பா. இப்ப கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கணும். இங்க பாருங்கடி சொல்றது கேளு. அப்ப திறந்து வாய நம்மள கொன்னே போட்டுருவான். அதனால அப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க கேக்குறோம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. என்னத்தாலும் பேசிடுவா. அப்படியா? நீ சொல்ற மாதிரி கேக்குறோம் சொல்லுங்க. அப்பா இப்ப என்ன கல்யாணம் பண்ணி பாக்குற ஆசை? நீ சொன்னா ஒத்துக்க மாட்டான். வாப்பா இல்லப்பா எனக்கு பயமா இருக்கு. அப்பா நீ அடிச்ச அடியில என்னன்னு சொல்லுப்பா. வெள்ளப்படுது. 48 ரூபாயில ஒரு விஸ்பர் வாங்கி கொடுப்பா. நாங்க எங்களை அக்கா தங்கை மூவருமே நீ அடிக்க வேண்டாம். இப்ப நாங்க கல்யாணத்துக்கு தானே ஒத்துக்கணும். அப்படி நீ கல்யாணத்துக்கு நாங்க ஒப்புதாக இருந்தாலும் எங்களுக்கு எப்படி நீ திருமணம் செய்ய போகிறாய்? சுயவர நாட்டி
56 தேசத்துக்கும் நிகழ்ந்து அனுப்ப வேண்டும். அப்படியா? ஆ. ஓஹோ, இந்த 56 நாட்டுக்கு நீங்கள் நிருபம் எழுதுகிறீர்கள். அந்த 56 நாட்டு மன்னர்கள் வருவார்கள். எங்கள் மனசுக்கேத்த எங்களுக்கு மனவார்களை நாங்களே தேர்ந்தெடுக்கலாம். ஆகட்டும். அந்த முடிவை எங்களுக்கு ஒப்படைத்து ஆகட்டும், பறைசாட்டுங்கள். நீங்கள் சொல்லும் பிரகாரமே அந்த மன மேடையில நாங்க மூவருமே அலங்காரம் செய்து நாங்க வந்து அமர்கிறோம். யாராக இருந்தாலும் சரியே, எங்களுக்கு மனசுக்கேத்த மனவரை நாங்களே தேர்ந்தெடுத்துக்குவோம். நான் சுயவர நாட்டி இந்த சுயவர விழாவுக்கு 56 நாட்டு மன்னர்கள் வந்தாலும் யாரும் மனதில் ஆசையோ அன்னவரை திருமணம் செய்து கொள்ளலாம். ஏனென்றா நாங்கள் மூவரும் ஒற்றுமையா இருந்தவங்க, ஒரு வகுத்துல பிறந்தவங்க. அதனால வெவ்வேறு மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தா பிரிஞ்சு போயிருவீங்க, ஒற்றுமை பிரிஞ்சு போயிரும். அதனால வரவும் எப்படிக்கிறானோ ஏற்கிறானோ தெரியாது, அவன் குணத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நாங்க மூவரும் ஒருவனையே திருமணம் செஞ்சுக்கிறோம், ஒருவனே கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒருவனே திருமணம். ஆமா. இந்த நாட்டையே அடிச்சா புடிச்ச கல்யாணம் செஞ்சுக்கிறேன். கல்யாணம் தானே பண்றேன்னு ஆசைப்பட்டுட்டோம். ஒருவனை செஞ்சுக்கிறேன் என்றால் இல்ல, நான் ஒருவனை தான் என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, கறிகறி அறுத்து கழிச்சாலும் சரி, ஒருவனை தான் கண்டுபிடிக்குவோம். இருக்கட்டும். இவங்க 3 பேர் ஒருவனை செஞ்சானா, இன்னும் 10 பேர்த்த செஞ்சானா, தந்தையார் திருமணம் செய்யல என்றுதான மக்கள் குறை கொள்வார்கள். ஒருவனை செஞ்சு செய்தாலும் நமக்கு என்ன? அப்படி மனதில் ஆசை பிரகாரம் ஆகட்டும். அப்படின்னா சுயமர நாட்டு நாங்க மூவரும் யாரு எங்களுக்கு மாறுக்கேத்த மன்னவர், தோளுக்கேத்த துறைமகன் யாரு, எங்களை நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒருவனை செய்வோம். சுயமர நாட்டு ஆகட்டும். யாரு இங்கே? மகாராஜா 56 தேசத்துக்கும் காசிராஜ மன்னன் சரி சுயவர நாட்டாச்சு ஆகட்டும். 56 நாட்டு மன்னருக்கும் இந்த சுயவரத்துக்கு வர வேண்டும் என்று நிகழ்ந்து அனுப்ப போகட்டும். ஆகட்டும். பேர்களே, காசி மன்னன் தன் மகளாவளன் கூடிய அம்பாள், அம்பிகை, அம்பாளிகை மூவருக்கும் திருமணத்திற்காக உலக 56 தேசமும் நிகழ்ந்து அனுப்ப அதே சமயத்தில் பீஷ்மர் சபை தருபார் அவரா மற்றும் ஓ